அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸலாத்து வஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சண்டையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, நாமெல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து வருகின்றோம். மரணம் வரையிலும் நாம் முஸ்லிம்களாக முஃமின்களாகவே இருக்க வேண்டுமானால் ஒரு 7 காரியங்களை நாம் முழுமையாக நம்பி வாழ வேண்டும். ஒன்றாவது, அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இரண்டாவது, அவனது வானவர்கள் மலக்குமார்களை நம்ப வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை நம்ப வேண்டும். நான்காவது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபிமார்களை நாம் நம்ப வேண்டும். ஐந்தாவதாக, மறுமை நாள் ஆகிரத்தை நம்ப வேண்டும். ஆறாவது, நல்ல விதி கெட்ட விதி எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வினால் தான் ஏற்படுகிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஏழாவதாக, மரணத்திற்கு பின்னால் நாம் மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டாலும் அல்லது எரித்து சாம்பலாக ஆக்கப்பட்டாலும் பறவைகள் சாப்பிட்டு எச்சமாக போட்டாலும் எப்படி ஆனாலும் கூட மரணத்திற்கு பின்னால் மறுபடியும் நம்மை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதையும் இந்த 7 காரியங்களை நம்புவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதை உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். இந்த 7 காரியங்களில் ஏதாவது ஒன்றை மறுத்தாலும் அவர் இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு முன்னால் லட்சக்கணக்கான சமுதாயங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றார். நாம் தான், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் தான் கடைசி சமுதாயம். நாம் அழிக்கப்பட்ட பின்னால வேறொரு சமுதாயம் உலகத்தில் தோன்றாது. ஏனென்றால் நம்முடைய தலைவர், ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். நாம் வைத்திருக்கின்ற இந்த அல் குர்ஆன் தான் இறுதி வேதம். இதற்கு பின்னால் நபிமார்களும் வரமாட்டார்கள், வேதங்களும் வராது. அதனால்தான் நாம கடைசி சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நமக்கு முன்னால லட்சக்கணக்கான சமுதாயங்கள் இந்த உலகத்திலே தோன்றி மறைந்திருக்கின்றது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தார். இப்ப நம்ம நபிமார்களை பற்றி தான் பேச போகிறோம். லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்து சென்றிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்திலே தோன்றி மறைந்திருக்கின்றார்கள்.
என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. நாமெல்லாம் இப்ப கடைசி சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாயத்தினுடைய வரிசையில் தான் நாம் கடைசியை தவிர அந்தஸ்தில் கண்ணியத்தில் மற்ற எல்லா சமுதாயங்களை விட நாம் தான் முதலாக திகழ்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். முந்தைய சமுதாயம் இருக்கிற அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வயது என்ன தெரியுமா? 1000 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் சர்வ சாதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா எனக்கும் உங்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்நாள் எவ்வளவு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே 3550வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அஅமாரு உம்மத்தி மா பைன சித்தீன இலா சபீன். இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் 60 வயதிலிருந்து 70 வயது வரையிலும் தான். 60ல இருந்து 70 வரைக்கும் தான். சரி, அதற்கு மேலாலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சில பேர் 80, 90, 100, 110 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே. அப்ப அது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வார்கள், வஅகல்லுஹும் மய்யஜூஸு தாலிக. அவர்களில் சிலர் இந்த 70ஐயும் தாண்டி வாழ்வார்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப வாழ்நாளும் நமக்கு மிக மிக குறைவுதான். சமீப காலமாக நாம் பார்க்கின்றோம் 40 வயது 35 வயது அதிலேயே அவர்கள் மரணமாக கூடிய அகால மரணம் அடையக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அப்ப எல்லாவற்றிலும் நாம் பின்தங்கி இருந்தாலும் கூட அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த சமுதாயத்தையும் பார்த்து அல் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, 3வது அத்தியாயம் 110வது வசனத்துல குன்தும் ஹைர உம்மா உஹ்ரிஜத்தில் லின்னாஸ், உலகில் தோன்றிய சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து புகழ்ந்து சொல்லுகின்றார். அந்த சிறந்த சமுதாயம் தான் இன்றைக்கு மதுவில், வட்டியில், கொலையில், புறம் பேசுவதில், எல்லா வகையான தவறுகளிலும் முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு வேதனை கலந்த கண்ணோடு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான சகோதரிகளே, நபிமார்கள் வராத சமுதாயமே கிடையாது. திருக்குர்ஆன்ல 13வது அத்தியாயம் சூரத் ரஅத், ரஅத்னா இடின்னு அர்த்தம். மழை காலங்களில் இடி விழுத அந்த இடி அப்படிங்கிற பேர்ல கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த அத்தியாயத்தில் 7வது வசனத்துல வலிகுல்லி கௌமின் ஹாதின், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய நபிமார்களை நாம் அனுப்பி வைத்தோம். 10வது அத்தியாயம் சூரத்து யூனுஸ் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவா, வலிகுல்லி உம்மத்தின் ரசூல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ரசூல்மார்கள் வந்தார்கள். லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் கூட அல் குர்ஆன்ல 25 நபிமார்களை மட்டும்தான் அல்லாஹ் பேசுகின்றார். 25 நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் ஒரு 25 நபிமார்களை பெயர்களையும் அவர்களின் சரித்திரங்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே பேசப்படுகிறது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு ருசுலன் கது கஸஸ்னாஹும் அலைக பில் கப்ரு ஒரு ருசுலன் லம் நக்ஸுசுஹும் அலைக. 4வது அத்தியாயம்
164வது வசனம். நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்களில் சிலரின் சரித்திரங்களையும் நாம் கூறியிருக்கிறோம், பலரின் சரித்திரங்களை கூறாமலும் விட்டிருக்கின்றோம். லட்சக்கணக்கான நபிமார்கள்ல 25 நபிமார்களின் பெயர்கள் மட்டும்தான் அல் குர்ஆனிலே கூறப்படுகிறது. இப்ப நானும் நீங்களும் குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்களை மட்டும்தான் நாங்க நம்புவோம், மற்ற நபிமார்களை நம்ப மாட்டோம் அப்படின்னு மறுத்தால் நாம் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. அத நபிமார்களை நாம் நம்புகின்ற பொழுது எல்லா நபிமார்களையும் நான் நம்பினேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அல் குர்ஆன்ல கூறப்பட்ட நபிமார்களின் பெயர் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸஇ அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக இந்த நபிமார்களின் பெயர்களும் அவர்களின் சரித்திரங்களும் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமார்கள்ல முதலாவது நபி யார் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களின் சரித்திரங்களிலும் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் பல படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அதனால நபிமார்களின் சரித்திரங்களை கட்டாயமா நம்ம படிக்கணும். இன்னைக்கு நபிமார்களின் சரிதை அப்படிங்கிற புக்குகள் எல்லாம் வந்திருக்குது. ஆனா பெரும்பாலும் கட்டுக்கதைகள் தான் அதிகமாக இருக்கிறது. உண்மையான சரித்திரங்களை விட கதைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால நபிமார்களை பற்றி நாம் படிப்பதாக இருந்தால் குர்ஆன்லயும் ஹதீஸிலேயும் என்ன வந்திருக்கிறதோ அதை மட்டும்தான் நாம் படிக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, கூட பிறந்த அண்ணன் தம்பியும் கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது, மாமனும் கிடையாது, மருமகனும் கிடையாது, மச்சினனும் கிடையாது. அவங்கள அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா களிமண்ணால் படைக்கிறான். களிமண்ணால் படைத்து தன்னுடைய உயிரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். இதுதான் உண்மையான சரித்திரம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்லுகின்றான், வபதஅ ஹல்கல் இன்சானி மின் தீன். தீன் அப்படின்னா களிமண். மனிதனின் படைப்பை களிமண்ணில் இருந்து அல்லாஹ் துவக்கினான். அல்லாஹ் என்ன செய்யறான்? களிமண்ணை ஒரு மனிதனை போன்று அல்லாஹ் உருவாக்கி அதற்கு தன்னுடைய உயிரை கொடுத்தான் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். திருக்குர்ஆனுடைய 15வது அத்தியாயம் சூரத்துல் ஹிஜ்ர் அதுல 26வது வசனத்துல வலகத் ஹலக்னல் இன்சான மின் சல்சாலின் மின் ஹமையின் மஸ்னூன். கருப்பு களிமண், மணல் கலந்த களிமண், இவற்றில் இருந்துதான் ஆதமை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வினால் ஒரு படைப்பை படைப்பதற்கு அல்லாஹ்விற்கு எதுவுமே தேவையில்லை. பொதுவாக இன்றைக்கு ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தால் ஒரு தாயும் தந்தையும் அவசியம். அவர்கள் உறவு கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ் நாடினால்தான் அந்த பெண் கர்ப்பம் விட முடியும். அடுத்து 10 மாதங்கள் கழித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
எந்த தாயின் வயிற்றிலும் அவர்கள் கருவாக இருந்ததில்லை. இப்படி சில படைப்பிடங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக்கப்படுவார்கள். தன் சமுதாயத்திற்கு மத்தியில நான் ஒரு நபி என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஏற்க மறுப்பார்கள். அப்ப அந்த மக்கள் கேட்பாங்களா, நீ நபி என்பதற்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் அப்படின்ற உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, என்னப்பா நான் அற்புதத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு. ஒரு பக்கத்துல ஒரு பெரிய மலை, அந்த மலையை சுட்டி காட்டி இந்த மலையிலிருந்து ஒரு பெண் ஒட்டகம், கர்ப்பமுள்ள ஒரு பெண் ஒட்டகம் வெளியாக வேண்டும். வெளியே வந்த உடனே அந்த ஒட்டகம் குட்டியை ஈன வேண்டும். இதை நீ செய்து காட்டினால் உண்மை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கின்றோம். உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒட்டகம் வருவதாக இருந்தா தாயின் வயிற்றிலிருந்து தான் வரணும். மனுஷனால ஒரு பாறையிலிருந்து தண்ணியை கூட வெளியே கொண்டு வர முடியாது. உடனே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, சரி அந்த அற்புதத்தை நம்ம நிகழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பாறையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான்னா ஒரு பெண் ஒட்டகத்தை, கர்ப்பமான பெண் ஒட்டகத்தை வர வைப்பான். அந்த ஒட்டகம் வரும். இந்த மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்த உடனே குட்டி போட்டுரும். சரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எப்பா நீங்க கேட்ட மாதிரி இந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வந்துச்சு, வந்தவன குட்டியும் போட்டது, இப்ப நீங்க ஈமான் கொள்ளுங்க, இறை நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஒரு பெரிய சூனியக்காரன், நீ ஒரு மந்திரவாதி, மந்திர சக்தியினால இந்த ஒட்டகத்தை வர வச்சிருக்கிற, ஒரே நாங்க நம்ப முடியாது என்று சொல்லி விடுவார்கள். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் இருக்குல்ல, அது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வரவில்லை. இப்ப நம்ம எல்லாம் குர்பானிக்கு ஆடு அறுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுப்பதற்காக அழைத்து செல்லும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து என்ன செய்வானா, ஒரு ஆட்டை இறக்கி வைப்பார். அந்த ஆட்டுக்கு தாய் யாரு? தாய் ஆடு கிடையாது. அப்ப அந்த ஆடும் தாயின் வயிற்றில் பிறக்கவில்லை. இப்படியாக மார்க்கத்தை நாம் திறந்து பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அற்புதமாக வெளிவந்த அந்த பெண் ஒட்டகத்திற்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. சொர்க்கத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அந்த ஆட்டிற்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. இப்படியாக ஏகப்பட்ட செய்திகளை நாம் காண முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அதற்கு முன்னால மனிதர்கள் உலகத்துல யாரும் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, இப்ப நாம எந்த உருவத்துல இருக்கிறோமோ இதே உருவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் படைக்கின்றார். எங்க தலையை வைக்கணுமோ, எங்க கண்ணை வைக்கணுமோ, எங்க மூக்கு காத வைக்க வேண்டுமோ, நாக்கை எங்க வைக்க வேண்டுமோ, பற்களை எத்தனை பற்கள் வைக்க வேண்டுமோ, 32 பல்லு, 34 கிடையாது, 30 கிடையாது, 32 பற்கள். பிறக்கும் போது அவங்க குழந்தையா பிறக்கல, உருவாக்கப்படும் பொழுது முழு மனிதனாகவே அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் எல்லா உறுப்புகளையும் குறைகள் இல்லாமல், பொதுவாக இப்ப எனக்கு சில குறைகள் இருக்கும், உங்கள சில பேருக்கு சில குறைகள் இருக்கும். உடம்புல குறைகள் இல்லாட்டும் கூட நமக்கு குணங்கள் நல்லா இருக்காது. எல்லாமே நல்லா இருந்தா உடல் உறுப்புகள்ல பழுதுகள் ஏற்படும், அல்லது நோய்கள் இருக்கும். மனுஷனா பிறந்த யாருமே குறைகள் இல்லாமல் கிடையாது. குறைகள் இல்லாமல் பிறந்தவர்கள் நபிமார்கள் மட்டும்தான். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் அமைப்பிலும் சரிதான், உள்ளத்திலும் சரிதான், குணத்திலும் சரிதான். நபிமார்கள் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். பொதுவாக மனித படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்திருக்கின்றோம். அவன் வெள்ளையாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், நெட்டையா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், குண்டாக இருக்கட்டும், பொதுவாக மனித படைப்பு அழகான ஒரு படைப்பு.
தரையில நிமிர்ந்து படுக்கக்கூடிய ஒரு உயிரினம் உலகத்தில் இருக்குமானால் அது மனிதன் மட்டும்தான். தலை நிமிர்ந்து 2 காலால நடக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குமானால் அது மனிதன் மட்டும்தான். குரங்குலாம் சர்க்கஸ்ல கொஞ்ச நேரம் நடக்கும், யானை கூட நடக்கும் 2 காலால. ஆனா அவருடைய இயற்கை அப்படியா? கிடையாது. அப்ப மனித சமுதாயத்தை அழகிய தோற்றத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் நபிமார்களை மட்டும்தான் குறைகள் இல்லாமல் படைத்திருக்கின்றார். இப்ப மனிதர்கள்ல கருப்பானவர்கள் இருக்கிறார்கள், சாம்பல் நிறத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஜப்பான், அமெரிக்கா போன்ற நகரங்களுக்கு நாம் சென்று பார்த்தால் மஞ்சள் கலந்த வெண்மையான நிறத்திலே இருப்பார்கள். சில நாடுகளுக்கு சென்று பார்த்தா ரோஸ் கலர்ல இருப்பாங்க. சில நாடுகளுக்கு பார்த்தா அப்படி முழுவதும் கருப்பு, பல்ல தவிர மற்ற எல்லாமே கருப்பு. இப்படியாக பல நிறங்களை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கின்றார். மாதிரி குணங்களை எடுத்துக்கொண்டால் சில பேருக்கு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, மிருதுவான குணம். சில பேருக்கு பார்த்தா ரொம்ப கரடு முரடு. சில பேருக்கு பேச்சு கொடுத்து பாருங்களேன், சோமாரிக்கலாண்டு நான் என்ன நோயிலேயே படுத்து கிடந்தேன் பாங்க. சில பேருக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்க, நீங்க என்ன சாப்பாடா வாங்கி தர போறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி முரட்டு சுபாவம் உடையவர்களும் மனிதர்களே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரே நிறத்துடைய மண்ணிலிருந்து அல்லாஹ் படைக்கவில்லை. மண்ணில் பார்த்தால் பல நிறங்கள் இருக்கிறது. வெண்மையான மண் இருக்கிறது, கருப்பு நிற மண் இருக்கிறது, சாம்பல் கலந்த நிறம் கொண்ட மண் இருக்கிறது, செம்மண் இருக்கிறது. இப்படியாக மண்ல பல நிறம் இருக்குது. அதாவது மண்ணில் பல குணங்களும் இருக்கிறது. சில மரங்கள்ல பார்த்தா செடிகள் வளரும், சில மண்கள்ல பார்த்தா செடி வளரவே செய்யாது. அந்த மாதிரி குணங்கள் கொண்ட மண்களும் உலகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, எல்லா வகையான மண்களிலும் ஒவ்வொரு பிடியை எடுத்து அதை தண்ணீரால் குழப்பி அந்த குழப்பப்பட்ட மண்ணில் இருந்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்று சகீஹான ஹதீஸ்கள்ல இந்த செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அப்ப இந்த அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனை திறந்து ஓதிக்கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் செவிதாழ்த்தி கேட்பாங்க. இவர் ஓதுற அந்த கிராத்தை செவிதாழ்த்தி கேட்பாங்க. அப்ப அபூ மூஸாவை பார்த்து சொன்னாங்களா, அபூ மூஸா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளம் உமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தௌராத் வேதம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தால் வானில் வட்டமிடக்கூடிய பறவைகள் கூட சிறகுகளை அடிக்காமல் அப்படியே நிறுத்தி வானில் இருந்தவாறு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்குமா. அவ்வளவு இனிமையான குரல். அது அவனுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ மூஸா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரல் வளம் அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கின்றார். இன்னைக்கு காபத்துல்லாஹ்ல தொழுகை வைக்கிறாரு அப்துல் ரஹ்மான் சுதைசி, உலகமே அவருடைய கிராத்தை புகழ்கிறது. எல்லார் வீட்லயும் அவர் கிராத்தை நம்ம கேட்கிறோம். சில பேர் கார்ல கூட அந்த கிராத்தை போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் அந்த கிராத்தை கேட்கணும். அவ்வளவு இனிமையான ஒரு குரல். அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த அப்துல் ரஹ்மான் சுதைசியுடைய தாயாரு, அப்துல் ரஹ்மான் சுதைசி சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களாம். அப்ப அவங்களுடைய தாயார் என்ன செய்வாங்க தெரியுமா, கோபத்துல நாம என்ன செய்யறோம், நாசமாப்போ அப்படி போய் இப்படி போன்னு திட்டியிருந்தோம். ஆனா அப்துல் ரஹ்மான் சுதைசியுடைய தாயாரு அவங்க சேட்டை பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவுக்கு இமாமா ஆகட்டும் அப்படின்னு கோபத்துல திட்டுவாங்களாம். அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலாம். நீங்க சில வீடுகள்ல பார்த்தா காலை நேரங்கள்ல நம்ம பிள்ளைகளை எழுப்பும் போது சில வீடுகளை எப்படி எழுப்புறாங்க, ஏ எருமை எந்திரி, ஏ நாயி எந்திரி,
இந்த மாதிரி சொல்லி நாம திட்டி எழுப்புறதுனால அந்த நேரத்தில் அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சுதான் வச்சுக்கிடுவோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா, இந்த துவாவிற்கும் அல்லாஹ்விற்கும் இடையில திரைகளே கிடையாது. அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சுதான் வச்சுக்கிடுவான். நம்ம பிள்ளைங்க நாளைக்கு கழுத மாதிரிதான் எட்டி உதைப்பான். அதான் தயவு செய்து காலையில பிள்ளைல ஸ்கூலுக்கு எழுப்புறோமா, டாக்டர் எந்திரிங்க, இன்ஜினியர் எந்திரிங்க, வக்கீல் எந்திரிங்க, நீதிபதி எந்திரிங்க, ஹாஃபில் எந்திரிங்க, ஆலிம் எந்திரிங்க, இந்த நல்ல வார்த்தையை கொண்டு நாம் எழுப்பினால் அது அந்த குழந்தைகளுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம அம்மா டாக்டருங்கிறாங்களே, அப்ப நம்ம டாக்டருக்கு படிப்போம், ஒரு இன்ஜினியரிங் படிப்போம், ஒரு வக்கீலுக்கு நம்ம படிப்போம். எருமை கழுவன்னா அந்த குழந்தைகள் வேணுக்குனே தூங்கத்தான் செய்யும். அப்ப அப்துல் ரஹ்மான் சுதேசியுடைய அந்த உலகளாவிய அளவிற்கு போற்றப்படுகின்ற அளவிற்கு அவர் ஒரு இடத்துல அல்லாஹ்விற்கு பிரியமான அல்லாஹ்வினுடைய சொந்த வீட்டுல அவர் இமாமா இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் தாயார் செய்த துவா. அப்ப இந்த அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதுவார்களே ஆனால் இனிமையாக இருக்கும். அவங்கதான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமதி, அபூதாவுது, அஹ்மது போன்ற நூல்கள்ல சகீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை நீங்கள் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். ஒரு 4 இடங்களுக்கு நாம போறோமா, நாம தெரிஞ்ச செய்தியை ஒரு 4 பேருக்கு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வாங்க அப்படின்னா, என்னிடமிருந்து கேட்ட செய்தி அது சிறியதோ பெரியதோ 4 நபர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ கலக்க ஆதம மின் கவலத்தின் கவலாகா மின் ஜமீஇல் அர்தி. அர்துனா பூமியின் அர்த்தம். ஜமீஉல் அர்துனா பூமியினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் மண்ணை எடுத்து அல்லாஹ் ஆதமை படைத்தான். தமிழ்நாட்டில் அல்லாஹ் எடுத்திருப்பான், திருநெல்வேலியில அல்லாஹ் எடுத்திருப்பான், டவுன்லையும் அல்லாஹ் அந்த மண்ணை எடுத்திருப்பான். அப்ப உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் ஒரு பிடி மண்ணை அல்லாஹ் எடுத்து ஆதமை அல்லாஹ் படைக்கின்றார். எனவேதான் பனு ஆதம அலா கதிரில் ஆகுதி, பலதரப்பட்ட தன்மைக்கேற்ப ஆதமின் பிள்ளைகளோ பல நிறங்களை கொண்டவர்களாக, பல குணங்களை கொண்டவர்களாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல் அஹ்மத், அஹ்மத் சிவப்பானவர், வல் அபியல் அவையெல்லாம் வெண்மையானவர், வல் அஸ்வத் அஸ்வத்னா கருப்பு, இது அல்லாத மஞ்சள் நிறம், ரோஸ் நிறம், இந்த மாதிரி நிறங்களை கொண்ட மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். மென்மையான குணம் படைத்தவர்கள் மென்மையான மண்ணால் படைக்கப்பட்டார்கள். கடினமான மண்ணினால் கடினமான மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல மண், கெட்ட மண். சில மண்ல இப்ப நாகர்கோவில் கேரளா சைட்ல பார்த்தா அப்படின்னா செப்பாலை அங்கே விளைவிக்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் செப்பாலையில அவ்வளவு வராது. மதீனால பேரித்த பழங்கள் விளைச்சல் அதிகம். உலகத்திலேயே மதீனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கின்ற மதீனாவில மட்டும்தான் பேரிச்ச பழமே அங்கே இருக்கிறது. அஜ்வா என்று சொல்லப்படுகின்ற பேரித்த பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் காலை நேரத்தில் 7 அஜ்வா பேரித்த பழங்களை சாப்பிட்டு அன்றைய தினம் அவனுக்கு விஷம் கொடுக்கப்பட்டால் அவனை சாகடிக்க வேண்டும் என்பதற்காக வேகத்துக்கு குடிச்சிடக்கூடாது. அவனுக்கு தெரியாம ஏதாவது மதுபானத்துல மற்ற பானங்கள்ல பால்ல யாராவது ஒருத்தர் மதுபானத்திலேயோ மற்ற பானங்களிலேயோ விஷத்தை கலந்து கொடுத்தாலும் அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யாது. அவ்வளவு சக்தி அந்த அஜ்வா பேரித்த மலத்திற்கு இருக்கிறது.
இப்ப நம்ம நாட்டுல தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல பேரிச்சம்பழம் விளைச்சல் வருகிறது. ஆனா மதீனாவை சார்ந்த பேரிச்சம்பழத்திற்கு நிகரான பழமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அது அந்த மண்ணில் தான் வரும். இந்த மண்ணில் விதைதான் பெருசா இருக்குமே தவிர பழம் சிறுசா தான் இருக்கும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த மண்ணின் தன்மைக்கேற்றவாறு மென்மையானவர்கள், கடின சித்தமுடையவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள், கெட்ட குணம் படைத்தவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான சகோதரிகளே, இதுதான் சஹீஹான செய்தி, உண்மையான செய்தி. ஆனா இதுல ஒரு கட்டுக்கதை என்ன தெரியுமா? இன்னைக்கு பெரும்பாலான ஆலிம்கள் இந்த கட்டுக்கதைய ஹதீஸில் வருவதாக சொல்லி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். நாம கூட சில பேர் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, இது சம்பவம் பொய்யான சம்பவம், நீங்கள் விளங்குவதற்காக சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வச்சானா. ஜிப்ரீலே பூமிக்கு சென்று எல்லா பகுதிகளில் உள்ள மண்ணையும் அள்ளி வாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வாராங்க. இந்த ஜிப்ரீல் யார் அப்படின்னா, மலக்குமார்களுக்கெல்லாம் இவர்கள் தான் தலைவர். எல்லா நபிமார்களுக்கும் வஹி என்று சொல்லப்படுகின்ற இறை செய்தியை கொண்டு வந்தவர் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இவர்களுடைய தோற்றம் என்ன தெரியுமா? 600 ரெக்கைகள். வலது இடது பக்கத்துல இவர்களுக்கு 600 ரெக்கைகள். இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை தான் உண்மையான தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள். ஒன்று 40வது வயதுல, ரசூலுல்லாஹ்வுடைய வயது 40. முதலாக வஹி வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்திலே பார்த்தார்கள். அவர்களின் தோற்றம் எப்படி தெரியுமா இருக்கும்? 2 கால்களும் தரையில இருக்கும், வானத்தை முட்டுகின்ற அளவிற்கு தரை இருக்கும். அப்ப எவ்வளவு ஹைட் இருப்பாங்க பாருங்க. 600 ரெக்கைகள். இரண்டாவது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணம் போனாங்கல்ல, விண்ணுலக பயணம், விண்வெளி பயணம் அல்ல. விண்வெளி பயணம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்களே. யூரி காத்ரின் போறாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிருக்கிறாரு. இன்னைக்கு பல அமெரிக்க விஞ்ஞானிகள் எல்லாம் அங்க சந்திரனுக்கு போயிட்டு வராங்க. விண்வெளிக்குத்தான் போக முடியுமே தவிர விண்ணுக்குள்ளால் சென்ற ஒரே மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்ப 7வது வானத்திற்கு மேல ஒரு இலந்தை மரம் இருக்கிறது, சிதறத்துல் முன்தகா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சிதறத்துல் முன்தகா அப்படின்னா வானத்தின் எல்லை என்று ஒரு அர்த்தமும் இருக்கிறது, இலந்தை மரம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அங்க வச்சு ஒருக்கா ஜிப்ரீலை பெருமானார் பார்த்தார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொன்னானா, ஜிப்ரீலே பூமிக்கு போய் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மண்ணை கொண்டு வாருங்கள். அவங்களுடைய வேகம் எவ்வளவு தெரியுமா? அதாவது முதல் வானத்திற்கு, பூமியிலிருந்து முதல் வானத்திற்கு நாம் செல்வதாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் ஆகும் தெரியுமா? 2500 ஒளி ஆண்டுகள் ஆகும். 2500 ஒளி ஆண்டுகள், வெறும் ஆண்டுகள் அல்ல. ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒரு ஒளி துகள். ஒரு வருஷம் எவ்வளவு தூரம் செல்கிறதோ அதுதான் ஒரு ஒளி ஆண்டு என்று சொல்வார்கள். ஒரு வருஷத்துல ஒரு ஒளி துகள் எவ்வளவு தூரம் வரும் தெரியுமா? ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு போட்டா இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர் ஈண்டு காமிக்கும், கணக்கு போட முடியாது. இப்படியாக ஒரு ஒளி துகள் 2500 ஒளி ஆண்டுகள் சென்றால் எவ்வளவு தூரம் அது கடந்து செல்லுமோ அவ்வளவு தூரத்தில் தான் முதல் வானமே இருக்கிறது. அப்ப எத்தனை வருஷம் ஆகும் முதல் வானத்துக்கு போறதுக்கு?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தாங்க பூமிக்கு அப்படின்னா, வானவர்களின் வேகம் ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய வேகம் தான் வானவர்களின் வேகம். ஒரு கண் சிமிட்டும் நேரத்துல வானத்திலிருந்து பூமிக்கு வந்துவிட்டு மறுபடியும் வானத்திற்கு சென்று விடுவார்கள். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வராங்க. மண்ணை எடுப்பதற்காக வரும் பொழுது இந்த பூமி சொல்லிச்சா, நான் மண் தர மாட்டேன், மண்ணை தரவே மாட்டேன்னு மறுத்திருச்சான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏமாந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். அல்லாஹ் கிட்ட சொன்னாங்களா, யா அல்லாஹ், நீ சொல்லி அனுப்பின, நான் பூமி தட்டி கேட்டேன். இப்ப காவேரியில தண்ணி நமக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல கர்நாடகால, அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொன்ன மாதிரி அல்லாஹ் கேட்டாம்பான்னு சொன்ன உடனே பூமி சொல்லிச்சா, அல்லாஹ் கேட்டானே, யாரு கேட்டா எனக்கு என்ன, நான் மண்ணை தரமாட்டேன் நீ சொல்லு அப்படின்னு பூமி சொல்லிருச்சான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏமாந்தவர்களாக அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. இரண்டாவது அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொன்னானா, மீகாயிலே நீங்க போய் கேளுங்க. அவங்க வந்தாங்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பதிலை பூமி சொன்னதோ அதே பதிலை பூமி மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்டையும் சொல்லிச்சாங்க. அவங்களும் ஏமாந்து போயிட்டாங்க. மூணாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் போய் மண்ணை எடுத்துக்குவான்னு சொன்னானா, ரெண்டு வானவர்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் தரமாட்டேன், போயிட்டு வாங்கன்னு. கடைசியாக மலக்குல் மௌத் இருக்கிறாரு, நம்ம உயிரை கைப்பற்றுவாங்கல்ல மலக்குல் மௌத், அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்க மலக்குல் மௌத்தையும் பூமி சொல்லிச்சா, உங்களுக்கு நான் மண்ணை தரமாட்டேன். மலக்குல் மௌத்து பார்த்தாரா, டேய் எனக்கா நீ தரமாட்டேங்கிற, நான் தான் உயிரையும் கைப்பற்ற இருக்கிறேன், ஒரு ஆள்கிட்ட போய் உயிரை வெளியாக்கு அப்படின்னு சொல்லி அது உயிரை தரலன்னா நான் ஏமாந்துதான் போக மாட்டேன், அவர் விரும்புறாலும் விரும்பாட்டும் வலுக்கட்டாயமா புடுங்கிட்டு நான் போயிருவேன், அதனால நீ மண்ணை தந்தே ஆகணும்னு மலக்குல் மௌத்து தான் மண்ணை எடுத்துட்டு போனாரா. அதனால்தான் உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை அல்லாஹ் மலக்குல் மௌத்துக்கு கொடுத்ததாக ஒரு கட்டுக்கதையை எழுதி வைத்து இதுதான் உண்மையான சம்பவம் என்பதாக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை நாக்கூசாமல் சொல்லி வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான சகோதரிகளே, பூமி மறுத்திருக்குமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பூமி சொல்லி இருக்குமா அப்படின்னா சத்தியமாக அது சொல்லி இருக்கவே செய்யாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்கிறான் பாருங்கள், வலகு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தௌஅன் வ கரிஹன், விரும்பியோ விரும்பாமலோ வானத்தில் உள்ளவைகளோ பூமியில் உள்ளவைகளோ அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றன. அப்ப பூமியும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது, வானமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது. பூமி பெற அப்படின்னா பூமி பிறந்தரும், நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். பள்ளிவாசல் இருக்குத, மதரசா இருக்குத, அப்பெல்லாம் பார்க்காது. உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்க நெருங்க நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசியாக 3 நிலநடுக்கங்கள் ஏற்படும். அதில் ஒன்று அரபு தீபகத்துல அரபு நாடுகளில் ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மற்றொரு ஆயத்தை நாம் படிக்கின்றோம், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மின் தாபத்தின் வல் மலாயிகத்து வ ஹும் லா யஸ்தக்பிரூன். அல்லாஹ்விற்கு வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும், கால்நடைகள், பறவைகள், உயிரினங்கள், மலக்குமார்கள் எல்லோரும் கட்டுப்படுகிறார்கள். இவர்களில் யாரும் பெருமை அடிப்பது கிடையாது. மனுஷன் மட்டும்தான் பெருமை அடிக்கிறான். ஆடு மாடு என்னைக்காச்சும் பெருமை அடிக்கிறா? அது அல்லாஹ்வை வணங்கத்தான் செய்யுது. சூரியன் சந்திரன், சூரியனை உதியின் அல்லாஹ் சொல்றான், சூரியன் உதிக்கிறார். மறைந்து விடுகின்ற அல்லாஹ் சொல்லுகின்றான், மறைந்து விடுகிறார். சந்திரனை அல்லாஹ் உதிக்க சொல்கிறான், அது உதிக்கிறார். என்றைக்காவது அது பெருமை அடிக்கிறதா? மனுஷன் மட்டும்தான் பெருமை அடிக்கிறான். எப்படி பெருமை அடிக்கிறான்?
ஹஜ்ஜிக்கு போன உடனே என்னை ஹாஜியான்னு எல்லாரும் கூப்பிடணும், கூப்பிடலன்னா கோவித்துக் கொள்வது. அவர் பேருக்கு முன்னால ஹாஜின்னு போடணும், அல்ஹாஜின்னு போடணும். தொழுத பின்னால பெருமை இருக்கிறது, நோம்பு வச்ச பின்னால பெருமை இருக்கிறது. அல்லாவுக்கு கட்டுப்படுவது நமக்கு பாக்கி, நமக்கு கடமை. கடமையை செய்த பின்னால எந்த நமக்கு பெருமை வாழ்கிறது? நாம பெருமை எடுப்பதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா? நாம என்ன தங்கத்தாலையா படைக்கப்பட்டோம்? அது வெள்ளியினால பிராந்தினத்தால படைக்கப்பட்டோமா? சந்தனத்தால கூட நம்ம படைக்கப்படலையே. நம்முடைய படைப்பு என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணால் படைக்கப்பட்டார். அவங்க மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விழாப்புறத்தினுடைய ஒரு எலும்பின் மூலமாக படைக்கப்பட்டார்கள். இவர்கள் அல்லாத மற்ற மனிதர்கள் யாவரும் நானும் நீங்களும் ஒரு துளி விந்தால் படைக்கப்பட்டோம். அந்த விந்து நம்முடைய ஆடையில் பட்டுவிட்டால் சி அப்படின்னு நாம் அசிங்கப்படுகின்றோம். ஆனால் கருவறைகள் விழுந்து விட்டால் அது குழந்தையாக அதை தூக்கி நாம் கொஞ்சுகின்றோம். அப்போ ஒரு துளி விந்தால் படைக்கப்பட்ட நானும் நீங்களும் எதையும் வைத்து பெருமை அளிப்பதற்கு முகாந்தரமே கிடையாது. நாம படைக்கப்படுவதற்கு முன்னால விந்தாக அசுத்தமாக இருக்கின்றோம். நாம இறந்த பின்னால நம்ம ஜனாசா ஒரு 8 மணி நேரம் தான் வீட்டுல. நாம உயிரோடு வாழும் பொழுது பல பேர் டாக்டரும்பாங்க, இன்ஜினியரும்பாங்க, வக்கீலும்பாங்க, விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க, ஆலிம்னு சொல்லுவாங்க, ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ஆனா இறந்த பின்னால பாருங்க ஒரே வார்த்தை பிணம், அது ஜனாசா. ஒரு தாய் கோழிட்ட குஞ்சு கோழி கேட்டுச்சான், அம்மா மனுஷங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்குது, நமக்கு ஒரே பேர் தானே இருக்கு, கோழி பேர் மட்டும்தானே பேர் இருக்குது. அப்ப தாய் கோழி சொல்லிச்சான், மனுஷனுக்கு பல பேர் இருக்குது, ஆனா அவன் இறந்த பின்னால ஜனாசான்னு சொல்லுவாங்க, பாடின்னு சொல்லுவாங்க, பிணம்னு சொல்லுவாங்க. ஒரே பேர் தான் அவனுக்கு இறந்த பின்னால. ஆனா நாம உயிரோடு வாழும்பொழுது நம்மளுக்கு ஒரே பேர் கோழி தான். நாம இறந்த பின்னால்தான் சிக்கன் 65 சிக்கன் கிரேவின்னு சொல்லுவாங்க, சிக்கன் சால்னான்னு சொல்லுவாங்க. இப்படி நாம இறந்த பின்னால பல பேர் வரும் அப்படின்னுச்சான். அந்த மாதிரி நாம பெருமைப்படுவதற்கு உலகத்துல முகாந்தரமே கிடையாது. உயிர் வாழும் பொழுது நாம என்ன சுத்தமாவா இருக்கிறோம்? நம்மள இருந்து எவ்வளவு அசுத்தங்கள் வெளியாகிறது. அசுத்தங்களை நாம் சுமந்து கொண்டு திரிகின்றோம். வெளியேதான் அழகு, ஆனா உள்ள அசிங்கங்களை நாம் வைத்திருக்கின்றோம். அதை பெருமை அளிப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகின்றான், வானங்களில் உள்ள உயிரினங்கள், பூமியில் உள்ள உயிரினங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறது, வானவர்களும் கட்டுப்படுகிறார்கள். அல்லாஹ்வே சொன்ன பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமியில இருந்து மண்ணை எடுக்காம போவாங்களா? அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டாங்களே. லா யஸூனல்லாஹ மா அமரஹு வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார், அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார்கள். எதை அல்லாஹ் ஏவினானோ அதை சரியாக செய்வார்கள். இதான் வானவர்களின் தன்மை என்பதாக அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அது அருமையான சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் படைக்கப்பட்டார்கள். அடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு உயிரை கொடுப்பான். உயிரை கொடுத்த பின்னால அவர்கள் முதலாக பேசிய வார்த்தைகள் என்ன, அடுத்து அவர்கள் பேசிய வார்த்தை என்ன, அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை எல்லாம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு ஆதாரப்பூர்வமாக திகழ்கிறது. பொய்யான கட்டுக்கதைகளை தவிர்த்து சத்தியத்தை அறிந்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.